அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, பள்ளி கல்வி மாணவ செல்வங்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் நாள் சர்வதேச யோகா தினம். யோகாவை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக தெரிந்து கொள்ளுவோம். உலகம் மேன்மையுற இந்திய ஞானிகள் அருளிய செல்வம் 3: 1 யோகாசனம், 2 பிராணாயாமம், 3 தியானம். இவற்றை முறையாக கடைப்பிடிப்போர் தார்மீக ஒழுக்கம் வளரும், அறிவும் ஆற்றலும் மேலோங்கும், உடல் உறுதியாகி என்றும் இளமை என நீண்ட ஆயுள் கிடைக்கப்பெறும். யோகா மனிதகுலத்திற்கே சொந்தமானது. ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு தேசிய இனம், ஒரு மொழி, ஒரு நிறம், ஒரு வயது அல்லது ஒரு பாலினம், இவைகளை எல்லாம் கடந்து வளர்ந்து வருகிற பொதுவான அனைத்து மனிதகுலத்திற்கும் பொருந்துகின்ற ஒரு அற்புதமான விஞ்ஞானம். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஞானிகள், சித்தர்கள், ரிஷி முனிகள், அரசர்கள் அனைவரும் பயின்று பேர் அறிஞர்களால் வளர்ந்து நிற்பதுதான் இன்றைய யோகா கலை. யோகா குரு பதஞ்சலி முனிவர் 84 லட்சம் யோகா நிலைகளை எழுதி அதன் பலன்களையும் வெளியிட்டுள்ளார். ஆனால் இன்றைக்கோ ஒரு அரை மணி நேரம் முதல் அல்லது 1 மணி நேரம் வரையிலும் கூட யோகா பயிற்சியை செய்தாலே போதும் என்று இன்றைய விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். யோகா பயிற்சி ரொம்ப எளிமையானது, செய்வதற்கு ரொம்ப சுலபமானது. பயிற்சி பெற்ற ஆசானின் வழிகாட்டுதலில் யோகா செய்தால்தான் முழு பலன்களும் கிடைக்கும். விஞ்ஞான ரீதியாக யோகா பயிற்சி செய்தால் மருந்தென்பதே வேண்டாம். மயக்கும் மதுவும் புகைக்கும் சிகரெட்டும் கூட நம்முடைய நினைவிலிருந்தே மறந்து போகும். மன வருத்தத்தையும் அழித்து சீரான சிந்தனை, தெளிவான செயல்பாட்டிற்கு கரம் பிடித்து அழைத்து செல்லுகின்ற ஆரோக்கியமும், அடுத்தவருடைய தூய்மையான நட்பும், குடும்பத்தினுடைய பெரும் மகிழ்வும் நிரந்தர சொத்தாக வந்து சேரும். இந்த இப்பிறவிக்கு இதைவிட சிறப்பான வாழ்க்கை முறை என்ற ஒன்று கிடையவே கிடையாது. இரத்த ஓட்டம் சீராகவும் பிராணவாயு தேவையான அளவும் ஒருவனுக்கு கிடைப்பதை யோகா உறுதி செய்கின்றது. ஆயுள் கூடும், ஆண்டுகள் 100 அணுவிலும் முதுமை வாராது, என்றென்றும் இளமையின் உணர்வே நெஞ்சில் நிறைந்திருக்கும். பெண்கள், மாணவர்கள் உட்பட அனைவருக்கும் ஒரு எளிய யோகாசனம், மிகச் சுலபமானது என்று சொன்னால் அது சூரிய நமஸ்காரம். இது 12 நிலைகளை கொண்டது. ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு மந்திரம் இருக்கிறது. அதனை சொல்லும் பொழுதே மூச்சு பயிற்சி, மூச்சு காற்றை வெளியேற்றுவதும் பிறகு உள்ளே இழுப்பதும் என மாறி செய்தல் வேண்டும். சூரிய துடிப்பு, வைப்ரேஷன் தேகத்தில் சேரும். வயிறு, குடல் வியாதிகள் மறையும். தொங்கு சதைகள் கரைந்து போகும். தோள்கள், கைகள், மார்பு, தசைகள் அனைத்துக்குமே செயல் வேகம் பிறக்கும். அன்பு நெஞ்சங்களே, எனது உயிர் நிமினிய பெரியோர்களை, தாய்மார்களே, ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்கிறது. 24 மணி நேரத்தை முழுமையாக தன்னுடைய விருப்பத்திற்குத்தான் செயல்படுகின்றோம். நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள 1 மணி நேரத்தை பயன்படுத்துவோம். நோயில்லாத நீண்ட வாழ்வு கிடைத்தன வாழ்த்துகிறோம். யோகா முறையாக பயின்றால் எத்தனை நன்மைகள், அத்தனையும் கிடைக்கப் பெற ஒற்றை பைசா செலவு கிடையாது. முடிவெடுங்கள், முயற்சி தொடரட்டும். பயிற்சியும் உங்கள் உடல் ஆரோக்கிய வாழ்விலே ஒரு புதிய அத்தியாயத்தை எட்டட்டும். பள்ளி கல்வியில் படிக்கிற மாணவ செல்வங்களே, உங்களுக்கு ஒரு படைப்பாற்றல் கொண்ட கற்பனை திறன் மிக்க அற்புதமான அறிவு ஞானம் இதன் மூலம் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கற்பனையும் விடாமுயற்சியும் கொண்டவர்கள் உலகத்தின் எல்லா பொருள்களாலும் செயல்களாலும் கவர்ந்து இழுக்கப்படுவார்கள். நீங்கள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் என்ற முறையில் உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். அதனுடைய உண்மையும் தாத்பரியம் அவர்களுக்கு நிச்சயமாக தென்படும். புதிய கண்டுபிடிப்புகளும் உங்கள் கரங்களிலே இருந்து மலரும். கல்விதான் படைப்புக்கு அடிப்படை. படைப்பு திறனை சிந்திக்க தூண்டும். சிந்திக்கிற மனிதன் அறிவையே காண்கிறான்.
அறிவில் சிறந்தவன் அறிஞனாகிறான். எனவே அனைத்திற்கும் அடிப்படை உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதுதான். இந்த ஆரோக்கியம் கிடைக்கப்பெற ஒரு முக்கியமான உடற்பயிற்சி என்று சொன்னால் இந்த யோகா, பிராணாயாமம், தியானம் என்கின்ற இந்த 3 பயிற்சிகளில் யார் முழுமையாக தன் கவனத்தை செலுத்தி எதிர்கால வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடைய விரும்புகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். வருங்காலத்தில் நீங்கள் ஒரு ஞானிகளாக, அறிவில் சிறந்தவர்களாக வருவதற்கு இவையெல்லாம் ஒரு துணைக்கோள்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே புறப்பட்டு விட்டீர்களா? யோகா செய்யுங்கள், வாழ்க்கையில் பலன்கள் அடையுங்கள். நன்றி, வணக்கம்.